வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். டிவிஎம் யோகாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்களை கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து ஆகஸ்ட் 3. இன்றைய சிந்தனை திருத்தமும் வருத்தமும். எல்லாரிடத்திலும் இந்த திருத்தமும் வருத்தமும் இருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய சாமிஜி என்ன கூறுகின்றார் என்றார், பிறரிடம் உள்ள குறைகளை முழுக்க முழுக்க அவர்கள்தான் காரணம் என்றாலும் கூட, அந்த குறைகள் நம் சினத்திற்கு காரணம் என்றாலும் கூட, சினத்தினால் அவர்களை இதுவரை எவ்வளவு திருத்திருக்கின்றோம் என்று பார்த்தால் ஒரு அங்குலம் கூட இருக்காது. அல்லது ஒருவேளை அவர்கள் நமக்கு பயந்து கொண்டிருக்கலாம், ஆனால் திரிந்திருக்க மாட்டார்கள். நானும் முதலில் கோபம் கொண்டுவதில்லை. தவறு செய்யும் போது நல்ல விதமாக எடுத்து சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அந்த முறை சரிபட்டு வரவில்லையே. இனி கோபம் கூடாதென்றால் அவர்களை எப்படிதான் திருத்துவது என்று ஒருவர் கேட்பதாக வைத்துக்கொள்வோம். அவருக்கு சொல்வதெல்லாம் சினத்தினால் திருத்தம் வரவே வராது. சினத்தினால் ஏதாவது வரும் என்றால் அது வருத்தம்தான் இருக்கும். மாறாக அன்பாய் முறையோடு பலமுறை கனிவாக கூறினால் என்றால் அவர்கள் திருந்தவும் வழி இருக்கின்றது. முக்கியமாக அவர்கள் மனம் புண்படியாக கூறக்கூடாது. தவறு செய்யப்பட்ட கையோடு புத்தி சொல்லவே கூடாது. குத்தி காட்டுவதை போல் அறிவுரையும் இருக்கக்கூடாது. ஏன் தவறை சுட்டி காட்டுவது போல கூடாது இருக்கக்கூடாது. அப்படி செய்வதை இப்படி செய்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இனிமேல் இந்த காரியத்தை இந்த விதமாகவே செய்து நம்மை அனுபவிப்பது போல என்ற விதமாகத்தான் அறிவுரை இருக்க வேண்டும். கூடவே உங்கள் தவங்களின் அவர்களை திருந்திருத்திற்கான வாழ்த்தையும் சங்கல்பத்தையும் சேர்த்து கொள்வோம். இந்த முறையிலே சிறிது காலம் நீடிப்பு ஏற்பட்டாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பலர் ஏற்கனவே இம்முறையில் வெற்றி கண்டாயிற்று. எனவே பிறரை திருத்துவது எப்படி என்பது இங்கு முக்கியமில்லை, நமது திருத்தம்தான் முக்கியம் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார். சினமென்னும் சேர்ந்தாரை குள்ளி, இனமென்னும் ஏமா புனை சுடும் என்று சொல்வார்கள். அதுபோல நம் அருட்தந்தை அவர்கள் சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பயிற்சியை சிறப்பான முறையில் நமக்கு தந்துள்ளார். இந்த பயிற்சியை முறையை பின்பற்றி பலர் வெற்றி கண்டுள்ளார். சினத்தினால் தனக்கும் அழிவு, தன்னை சார்ந்தவருக்கும் அழிவுதான் ஏற்படும். ஆதலால் தான் சினத்தை எப்பொழுதுமே தவிர்த்தல் வேண்டும் அவசியம். தன்னை பார்த்து பிறர் திருந்த வேண்டும், நாம் மற்றவரை திருத்த வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்க கூடாது. நான் என்று சொல்லும் பொழுது நம்மை ஒழுங்குமுறையாகவும் சுத்தமாகவும் உடற்பயிற்சியும் உள்ளமும் அமைதியாக வைத்து கொண்டோமே ஆனால் நாம் என்றும் ஆரோக்கியமாக இருப்போம் என்று சொல்லி, சினம் கொள்ளாமல் வாழ்வில் இன்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.